ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ நம்ம லாங் வீடியோ போட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போது மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மச்சான் இருக்கும், 6 மணி ஆகிடுச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அங்கே காட்டு மச்சான். ஸோ இந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை, நம்ம தான் நிற்கிறோம். ஸோ நம்ம மட்டும்தான் இங்கே நிற்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குன்னு நம்மளோட பிஸ்னஸில் இப்போ நம்ம காலடி எடுத்து வைக்கிற முதல் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெர்பல் ஃபேஸ் வாஷ். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி பிக்கல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பேன். சரி, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நம்ம டீப்பாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போது இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் எப்படி பொருள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறீங்க, ஹெர்பல்னு சொல்கிறீங்க, இதில் ஏதோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கலக்குறீங்களா, அப்படி இப்படி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ பட் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், என்னென்ன கெமிக்கல்ஸ்ன்ற பாருங்க, நம்ம என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறத லைவாக வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நம்ம காட்டுவோம். இது ஆக்சுவலாக எங்கேருந்து இந்த ஐடியா முதல்ல ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில்னா என் வீட்டில் இல்லை, ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை வந்து பர்சனல் யூஸ்க்காக மட்டும் செஞ்சுக்கிறது, அவங்க ஃபேமிலிங்களுக்கு மும்பைக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நல்ல ரிசல்ட் இது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஏன் இது ஒரு பிஸ்னஸ் மாடியூலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து ஸ்டார்ட் பண்ண போனது தான் இந்த இது. நம்மளுடைய கம்பெனிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எவ்வளோ கிராம், என்ன ப்ரைஸஸில் இருக்க போகுது, டெலிவரி எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே சொல்ல போகிறோம். டெலிவரி எங்கெங்கெல்லாம் இல்லை, நம்ம வாட்ஸ்அப்பில் தான் டெலிவரி எடுக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆகிடும். எல்லாத்துக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து கடந்த 4ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் தாண்டி போயிடுச்சு. சரியான வீடியோஸ் வந்திருக்காது, ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பேக் எண்டில் நடந்துகிட்டே இருந்ததால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. ஏன்னா எப்பயுமே நம்ம சொல்லிடுவோம், அப்புறம் ஒரு விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கழுவி ஊற்றுவாங்க. அதனால தான் இந்த வாட்டி நம்ம மொத்தத்தையும் முதல்ல செஞ்சிருவோம். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு லான்ச் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதிகமாக இல்லை, கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்ச்க்காக தான் இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். அப்போ இது எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், எஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவாக எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா மட்டும் தானே நம்புவீங்க. ஸோ எஸ், ஆமாம், இத்தனை வகையான இது போடுறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் மூலிகைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22-23 வகைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகுது. அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னா, நம்மளோட ஸ்கூட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் மச்சானும் இங்கேருந்து சேலம் போகிறோம். ஸோ சேலத்தில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அங்கே நான் காட்டுறேன் லைவாகவே, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது, பேக்கேஜிங் எப்படி இருக்க போகுது, நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ இனிமேல் டெய்லி வீடியோ வரும். நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இனிமேல் டெய்லி நம்ம பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்ண போகிறோம். ஆஸ் ஒரு விலாகாக தான் பண்ண போகிறோம். எவ்வளோ பிராண்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம், நம்ம சொந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுல என்ன இருக்குது, அதனால தான். ஸோ ஸ்டார்டிங்கே ரொம்ப தூரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் அதிகம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் இங்கேருந்து நம்ம போகணும். மேபி 2 to 3 hours ஆகிடும். ஸ்டாப் போட்டு தான் நார்மலாக போகிறோம். ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லை. அப்படி எங்கே போகிறோன்றதை லைவாக நீங்களே பாருங்கள். வாங்க போகலாம். ஜி ஃபேம், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலிங்கில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுறதுக்காக வந்து இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒரு 4:30க்கு ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 கிலோமீட்டர் வந்து சேலம் இருக்குது. ஸோ அதனால் பக்காவாக நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வர முடியுமான்னு செக் பண்ணுவோம். போய்ட்டுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். போயிட்டுலாம் வந்துடும் தாராளமாக. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்மளோட பயணத்தை இங்கேருந்து தொடருவோம். வாய்க்குளருதே ஜி ஃபேம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டோல்கேட்டில் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன டோல்கேட்டுன்னு தெரியலையே. ஐயோ, தலைவாசல் டோல்கேட் நினைக்கிறேன். இது வந்துக்கிட்டிங்கன்னா சம்திங் சூப்பு. ஸோ அதை தான் போட்டுட்ருக்கோம். டீ கிடையாது ஆக்சுவலாக இது. ஸோ மார்னிங் டைமில் நல்லது, அதனால தான். ஸோ வாங்க, இன்னும் பூ மார்க்கெட் போகிறதுக்கு டைம் இருக்குது. நம்ம வந்து பெரிய சேலம் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங்கில் போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பிஸ்னஸ்க்கும் நல்லது. ஸோ அதில் ஃப்ரெஷ்ஷாக போட நல்லா அந்த வாசனை மனம் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க, சூப்பு குடிச்சிட்டு கிளம்பலாம்.
கைஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிப்பாட்டி இருக்கிற இடம் எங்கன்னு எனக்கு தெரில. இன்னும் 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு இருக்கிறது. 80 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்து கவர் பண்ணி வந்துட்டோம். ஸோ 81 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 101 கிலோமீட்டர் தான் காட்டிச்சு போர்டில். ஆனால் அங்கே 100 தான் காட்டுச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா 101 கிலோமீட்டர்னு காமிச்சிச்சு. எனிவே, ஸோ இப்போ இங்கேயா நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஒரு அழகான கையேந்தி பவன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போகிறோம். வெயிலும் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் அப்படிங்கிறதால உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் பயமும் ரொம்ப இருக்குது. பிகாஸ் நம்மள மாதிரி சிறு குறு தொழிலாக என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் ஒன்று பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பேக்கேஜிங் எப்படி வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பேக்கேஜிங் வந்து ஒரு ப்ரீமியம் லெவல் பேக்கேஜிங் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டோம். பட் அதில் இஷ்யூ என்ன வந்துருச்சு அப்படின்னா அதை மேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. 30,000 40,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கேஜிங் அந்த பேக்கெட் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சிலிண்டர் வேணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அதனால் அந்த இதை நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணிடலாம். பிகாஸ் இது ஸ்டார்ட் அப் தானே, எதுக்காக இவ்வளோ பெரிய செலவு நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வேறு மாதிரி பேக்கேஜிங் ரெடி பண்ணியிருக்கோம். பேக்கேஜிங்லாம் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ மேபி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்ப்போம் நம்ம என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எஸ், இப்படியே நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா போயிடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குறியாகவே இருந்துட்டோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. பிகாஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அபோவ் ஃபுல்லாக மூலிகையாக போட்டு 100 இல்லை 200% நேச்சுரலாக ரெடி பண்ணுறதால அந்த ப்ராடக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது சாரிங்க, அந்த ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ எப்படி வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் 10 to 15 டேஸ் 10லேருந்து 15 நாளில் பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதை பார்த்தோன்னே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் கைஸ். மச்சான் கூட சூப்பரான ஒரு டிஃபன் வந்து முடிச்சாச்சு. 160 ருபீஸ் ஆச்சுங்க. இதை பார்க்கும்போது 10 ரியால் கூட வரலைங்க. சவுதியில் நான் ஒருத்தன் சாப்பிட்டுருந்தேன்னா நேரத்துக்கு 10 ரியாலுக்கு மேலே ஆயிருக்கும். எப்படி 4 இட்லி ஒரு வடை ஒரு டீக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 6-7 ரியால் பில் ஆயிருக்கும். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கூட அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம சாப்பிட்டது 160 டபுள் ஆக்குனா எவ்வளோடா, என்ன பிரிச்சா 80 ரூபா நல்லா முடிஞ்சிச்சுங்க. 4 ரியாலில் 3 ரியால் இப்போ தேதிக்கலாம். இப்போ ரேட் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பாத்தியால் இந்த வாரம் அது இது நடந்துச்சு. 25 ரூபா ரேட் வந்துருச்சு நடுவில். செம்ம ஆச்சுனும் 25 ரூபா ஆகிடுச்சு. சரி, எனிவே தண்ணி பாட்டில் இதில் இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு கிளம்பலாம் வாங்க. இன்னொரு 1/2 அன் ஹவரில் அங்கே நம்ம ரீச் ஆகணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேலமில் இருக்கிற ஹோல்சேல் பூ மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பூ மார்க்கெட் வந்துட்டோம், ஆனால் ஹோல்சேல் இதான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியாது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். நிறைய உள்ளே அங்கே இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற சாமந்தி பூ, ரோஜாப்பூ, ஆவாரம் பூ. ஸோ இந்த 4 பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வாங்கணும். ஸோ இதை வாங்குறதுக்காக தான் இப்போ அவ்வளோ தூரம் நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தாங்க எதுவுமே நல்லாயிருக்கும். வாங்க போகலாம் உள்ள. டக்குன்னு இப்போ வண்டி சாவி என்கிட்ட தான் இருக்குது. லெட்ஸ் கோ ஜிஃபேம் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட உள்ளே போடுறதுக்காக நம்ம இன்க்ரீடியன்ஸில் போடுறதுக்காக மறிக்குழந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். ஸோ இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடுறோம். அண்டு மச்சான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நம்ம வாங்குவோம். நெக்ஸ்ட் என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுவோம். ஸோ ஹோல்சேல் பூ மார்க்கெட்டுக்கே நம்ம டேரெக்டாக வந்தாச்சு. ஒரு பிஸ்னஸ்க்கு ஹோல்சேல் தான் ரொம்ப முக்கியம். அந்த கடையும் இந்த கடையும் சேம் தானா. அதனால் இப்போ பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பக்காவாக இந்த பன்னீர் ரோஸை ஒரு 6 kg வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா ஸ்டாக்கில் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வாட்டி நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டோம்னா, பேமெண்ட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு நமக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்கள் கண்ணி முன்னாடியே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். ஒன்றும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த தேன் கூட பாருங்கள் இன்னும் அலைஞ்சிட்ருக்கு. அதில் இது வந்து பன்னீர் ரோஸு. ஆனால் இது எங்கேருந்து வருது? கர்நாடகாலேருந்து வருது. ஸோ கர்நாடகாலேருந்து வருது கைஸ். ஃபேம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வீட்டுக்காக வாங்கினது. ஸோ ரேட்டு ஓகே, ஓரளவுக்கு ரொம்ப இதுவும் இல்லை, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மறிக்குழுந்தும் பன்னீர் ரோஸும் வாங்கியாச்சு. ஆனால் நமக்கு இந்த ஆவாரம் பூ தானே வேணும். இப்போ அதை தேடி தான் போகிறோம்.
இங்கே மார்க்கெட்டில் இல்லையாங்க, காலையிலே வரணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. ஸோ செம்பருத்தி பூ ஆல்சோ நம்ம காலங்காத்தாலே வந்துருந்துருக்கணும் போல். 5 மணிக்கெலாம் இங்கே இருக்கணுமா, ஆனால் 5 மணிக்கு தான் நம்ம வந்து அங்கேருந்தே கிளம்பணும். எனிவே ஸோ வாங்க 2 இடத்துல போனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். நம்ம சேலத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி முதல் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் டீ குடிக்க. பையன் அங்கே போயிருக்கான், டீ சொல்லியிருக்கோம். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் பக்காவாக வாங்கியாச்சு. ஆவாரம்பூ, மறிக்கொழுந்து அண்டு பன்னீர் ரோஸு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம்பருத்தி கிடைக்கல, அது கள்ளக்குறிச்சியில் வாங்கிக்கலாம். இங்கே வந்தால் ஹோல்சேலில் கிடைக்குன்னு பார்த்தோம், பட் அதெல்லாம் ஹெவி டிமாண்டாக. செம்பருத்தினால உங்களுக்கே தெரியும், சுகருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கல. ஸோ அதையும் நம்ம போடுவானா, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, கள்ளக்குறிச்சி போனதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஜி ஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுதுங்க. ஒரு 2 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டேன். ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து எங்கடா பார்க்குறீங்களா, நம்ம வீட்டுக்கிட்டேருந்து இங்கே வெள்ளிமலை கிட்ட போக போகிறோம். ஸோ அந்த வெள்ளிமலைக்கு கச்சிராப்பாளையம் உள்ள நம்ம வந்து கள்ளக்குறிச்சி டு கச்சிராப்பாளையம் போக போகிறோம். கள்ளக்குறிச்சி தெரியாதவங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டீட்டெயிலாக. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அது இருக்குது. அந்த மலைக்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேப்பிலை அண்ட் குப்பமணி குப்பமணி இலைன்னு நினைக்கிறேன். குப்பமண்ணி இலையா தவையா செடியா சம்திங் மச்சானுக்கு தெரியும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு டீப்பாகவே தெரியும். ஸோ குப்பமண்ணி தவை வந்து பார்த்திங்கன்னா பறிக்கணும். ஸோ குப்பமண்ணி வேறுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போது மச்சான் வந்துட்டு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட போகிறோம். அண்டு நம்ம துணி வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம், அது மறந்தே போயிட்டேன் பாருங்க. பிகாஸ் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலாம் ரொம்ப டிலே ஆகி மெதுவாக அதோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ சூரத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் குர்த்தி இருக்குல்ல, குர்த்தி, ஸோ அது வர வச்சுருக்கோம். அதுவும் வந்துருச்சு, வர வழியில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜி ஃபேம். ஓகேவா, சரி வாங்க இப்போதைக்கு நம்ம போகலாம். லெட்ஸ் கோ. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேராக கச்சிராப்பாளையம் கிளம்பி நோக்கி போவோம். அங்கேருந்து மலைக்கு அடிவாரத்துலேருந்து நம்ம குப்பமணி தவெல்லாம் போய் பொறுக்கிட்டு வந்துடலாம். அண்டு பொறுக்கிட்டு வந்துடலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பிச்சுட்டு தான் வரணும். அந்த இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பட் நம்ம ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டோம்னா அதுக்கான அது ப்ராப்பர் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சூரிய ஒளி கூடாரம் எப்படி நம்ம செட் பண்ணி வச்சு அதோட சத்து குறையாமல் காய வைக்கிறோமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம காய வைக்கிறோம். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக இப்போ கிளம்பி மலை அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மச்சான் இங்கே என்ன எடுக்க வந்தோம் நம்ம இப்போ? ஆவாரம்பூ, குப்பமேனி தவை, அப்புறம் வேப்பிலை வந்து எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துலேருந்து வேப்பிலெல்லாம் எடுக்கும்போது நல்ல அந்த இயற்கை சார்ந்து இருக்கும்போது நல்ல பூ விடும் தெரியுமா, வேப்பம் பூ வந்து வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளோ இன்னும் நல்லது. ஸோ கெமிக்கல், அந்த பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு மிக 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நம்ம உள்ளே போனோங்க, சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் பார்க்க தான் போகிறீங்க, எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக இறங்கி வேலை செஞ்சு ப்ராடக்டை அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் நம்பிக்கை வரும். அப்போ தானே நீங்களும் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. எனிவே, ஸோ வாங்க இப்போ போவோம், போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். சரி ஃபேம், ஸோ பக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, ஆவாரம்பூ, குப்பமேனி தவை. ஸோ ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி நிறையவே இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து நம்ம பறிக்க போகிற இடத்துல ரோட்டோரமாக அவ்வளோ குரங்கு இருக்குது. அதனால் ரொம்ப டேஞ்சர் அது, நம்ம அந்த டைமில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இறங்கலை. சரி குப்பமேனி தவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மலைக்கிட்ட போகலான்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து சீசன் இல்லை, பட் ஒரு சில இடங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம மச்சான் அவங்களோட சொந்தக்காரர் அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாரு, அவரோட இடத்துல ஊர்பட்டது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு உங்களுக்கு ஊர்பட்டதெல்லாம் பறித்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு அதோட அவைலபிலிட்டி ஆகிடும். ஏன்னா நின்று பேசிட்டு தான் டக்குன்னு பைக்கில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, ஃபோன் வந்துருச்சு வீட்டில், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இவர் தான் நமக்கு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறார். பாய், நாளைக்கு மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாளைக்கு என்னென்ன போகிறோம், அந்த வேப்பந்தாவை கூட நாங்கள் எடுத்துப்போம், இருந்தாலும் அதையும் எடுத்துங்க. ஏன்னா எல்லாமே ஸ்டாக்கில் வேணும் தான், ரெகுலர் அப்டேட்டுக்கு நமக்கு இருக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருவாப்புல. ஏன்னா இது இவங்க ஊர் தான், ஸோ நம்ம அங்கேருந்து வர தேவையில்லை. இவர் டெய்லி அங்கே கள்ளக்குறிச்சி வருவார். ஸோ அதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ குப்பமேனி தவை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓரமாக தான் கிடைக்கும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் மலைக்கிட்ட போனோம்னா இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்தோம். பட் சீசன் முடிஞ்சிச்சுப்பா, கொஞ்சமாக தான் கிடைக்கும். நீங்கள் போங்க, இங்கே மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் சொன்னால் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூட்டையாக கொடுத்துருவாங்களாம். அதனால் நாளைக்கு நம்மளுக்கு அது அவைலபிலிட்டி ஆகிடும். வாங்க மச்சான், 2 ஆடு பிடிடா, தூக்கிட்டு போவோம்.
கைஸ் ஸோ இதுதான் ஆவாரம் பூ இங்கே இருக்குது. அங்கே படுற அந்த மஞ்சளாக இருக்குது அதெல்லாம் அதானா இங்கே ஊர்பட்டது இருக்குது கைஸ். மலை அடிவாரம் அப்படியே பேக்கில் பாருங்கள், மலை பாருங்கள். இயற்கையாக பறிச்சா தான் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிப்போம். இது ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். பட் நோ, நம்ம இந்த மாதிரி இடத்துல பறிக்கும்போது இந்த முட்டைலாம் வேணுமாடா? ஓகே, ஸோ இந்த முட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பறித்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ வாங்க, அது அழகாக கொத்தாக இப்படி பிச்சு இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். இதோட விதையோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது அதோட அந்த குணாதிசயம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இப்போ நம்ம பறிச்சிக்கலாம் வாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இந்த ஆளுங்க வந்து நம்ம பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், பக்காவாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு ஸ்டாக் அதிகமாக கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்ததுக்கு எம்டியாக போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் மச்சான்ட்ட சொன்னேன், நீ நிப்பாட்றா, நான் இதுக்காகவே ஒரு வாட்டியாவது பறிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பறிச்சிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மளுக்கு இங்கே இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த இன்னும் அந்தாண்டெல்லாம் போனீங்கன்னா உள் சைடெலாம் இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதோட எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம பறிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு இதெல்லாம் நமக்கு கொத்தாக நிறையா வரப்போகுது. பிகாஸ் நம்ம சொல்லிட்டோம், ஆர்டர் கொடுத்துட்டோம். பசங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்துடலாங்க, பண்ணுங்கள், நம்ம நல்ல விஷயத்துக்காக இது பண்ணுறோம், பிஸ்னஸ்க்காக பண்ணுறோம், நல்ல குவாலிட்டியான ஐட்டம்லாம் நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இது சொல்லியிருக்கோம். ஸோ அத்தனையுமே இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த மலையிலேருந்து தான் பறிக்க போகிறோம். ரொம்ப பெரிய மலைங்க கள்ளக்குறிச்சியில். நம்ம இந்த மலை சேலம் வரைக்கும் போகும், 100 கிலோமீட்டர் தாண்டி. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே பாருங்கள், சுற்றிக்கும் இந்த மலை அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் சுற்றி பாருங்கள், 4 பக்கமும் இருக்கும். ஸோ இங்கேருந்தே நம்ம நிறைய ஐட்டம் மூலிகையாக பறித்து தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட அன்பு ஆதரவெல்லாம் கொடுங்க. இதை இப்போதைக்கு கிட்ட வச்சு ஓகே கைஸ். ஸோ உங்கள் அன்பு ஆதரவெல்லாம் பக்காவாக கொடுங்க. இந்த மலை கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். வாங்கினது போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. அண்டு நம்ம மூலிகைகள் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் கவர் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை ஜி ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். பாய்.